Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் நிலம் வாங்கலாமா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். புரட்டாசி மாதத்தில் நிலம் வாங்கலாமா, நிலம் கிரயம் செய்யலாமா என்கின்ற தகவல்களை சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சிலர் கேட்டுக்கொண்ட காரணத்திற்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன். சில மாதங்கள் சிலவற்றை தவிர்க்க வேண்டும், சிலவற்றை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதத்தில் திருமணங்கள் செய்யக்கூடாது, புதுமனை புகு விழா எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவர்கள் சொன்னது எதனால், அவர்கள் வழி நடந்து நம்ம போகலைன்னா என்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதுக்கு விஞ்ஞான காரணம் மெய்ஞான காரணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. புதுமனை புகு விழா, அதாவது கிரகப்பிரவேசமும் கல்யாணமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இன்னும் இது கூட நிறைய சொல்லியிருப்பாங்க. வளகாப்பு செய்யக்கூடாது, அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சக்கூடாது, இது போன்ற விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த புதுமனை, அந்த கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது மற்றும் கல்யாணம் செய்யக்கூடாது, இல்லை பெரிய பெரிய விழாக்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு 2 நாளில் முடிவு பண்ணி 2 நாள்லேயே எல்லாமே டக்குன்னு முடியக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. அதே போல் ஒரு வீடு கட்டுறதும் கூட சீக்கிரத்தில் அப்படியே கவுத்து போட்டு கட்டிட்டு அப்படியே நிமித்து வச்சு அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது கிடையாது. அது ஒரு லாங் ப்ராசஸ், அதாவது நீளமான ஒரு காலம், நீண்ட காலம் எடுத்துக்கும். ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த புரட்டாசி மாதம் இல்லை ஆடி மாதம் இல்லாட்டி இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு தேதியை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இல்லை கிரகப்பிரவேசத்துக்கும் அப்படி தேர்ந்தெடுத்துட்டாங்க ஒரு தேதியன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கை அடிப்பாங்க, விருந்தினர்கள் வீட்டுக்கு போய், அதாவது உற்றார உறவினர்களுக்கெல்லாம் அந்த பத்திரிக்கையை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சிருவாங்க, மாதத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி காலத்திலேயே தொடங்கிடுவாங்க. அப்போது அது பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம கவனம் எல்லாம் போகும். அதனால் என்ன ஆயிடுது, புண்ணியத்தை தரக்கூடிய இந்த மாதங்களில் நம்ம வழிபாடு செய்யணும், அதில் கவனம் போகாது. புண்ணியம் சேர்க்கின்றதை நம்ம சேர்க்கின்ற காலத்தில் சேர்த்துக்கணும். நம்ம எப்போவுமே சில மாதங்களில் சில பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கும். ஆடி மாத காலத்தில் அம்பாளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். புரட்டாசி மாத காலத்தில் அனைத்து தெய்வங்களும், அதாவது சிவபெருமான், அம்பாள், ஏன்னா நவராத்திரி வருதில்லை அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சக்தியும், அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலம், அவருடைய சக்தியும் அதிகமாக இருக்கும், உச்சத்தில் இருப்பார். மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அவர்களெல்லாம் அருளை வாரி வழங்க காத்திருப்பார்கள். ஆனால் பெறுவதற்காக நாம் தயாராக இருக்கணும் இல்லையா. அந்த பெறுவதற்கு தயாராக இருக்கணும்னா நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும். அந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாத வகையில் நம்ம இந்த கிரகப்பிரவேசம் வச்சாலோ இல்லை திருமணம் செய்தாலோ அது கவனம் எல்லாம் அதில் போயிட்டு நமக்கு இந்த வழிபாட்டின் மீது போகாது. பொதுவாகவே இந்த காலகட்ட ஒரு சில மாதங்களில் வழிபாட்டை, இந்த 3 மாதங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதங்களில் வழிபாட்டை நம்ம செய்தோம்னா பாவங்கள் குறைந்து புண்ணியம் சேரும். அதான் வாய்ப்புகள் பகவான் கொடுத்துருக்காரு. அடே நீ தப்பு செஞ்சால் அதை திருத்திக்கிறதுக்கான சில வழிபாடுகள் இருக்குது, அதை நீ செஞ்சுக்கோ, திருந்திக்கோ அப்படின்னு எல்லாம் பகவான் வாய்ப்புகள் தந்திருக்காரு. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தாமல் நம்முடைய விசேஷங்களுக்காக நமக்காக நம்ம செலவிட்டோம்னா அந்த வாய்ப்பு நழுவி போயிடும். அடுத்த வருஷம்தான் திரும்ப வரும். அந்த அடுத்த வருஷத்துக்குள்ளாக நாம் செய்த இந்த நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நமக்கு செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சுபமாக இருக்கும்ன்றது என்ன நிச்சயம். அதாவது ஒவ்வொரு வருஷமுமே நம்முடைய பாவங்கள், அது வரைக்கும் செய்த சின்ன சின்ன தவறுகள், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சின்ன சின்ன தவறுகள் மன்னிக்கப்படுவதற்காக இந்த மாதங்களில் வழிபாடுகளை மேற்கொள்ளணும்.
பெரிய தவறுகள், இந்த கொலை குற்றத்தையெல்லாம் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுண்ட அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் இந்த போன்ற தவறுகளை வந்து நம்ம கழிச்சுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு மேற்கொண்டு நாம் செய்கின்ற செயல்களெல்லாம் சுபமாக முடியும், நம்ம சந்ததியினர் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக. மற்றும் பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் எல்லாருமே வழிபாட்டை மேற்கொள்வாங்க. ஏன்னா நம்ம பெரியோர்கள் வகுத்து வைத்த விதிப்படி செய்வாங்க. புராணங்களில், வேதங்களில், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு வர்றோம். நம்ம பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு வர்றோம், நடந்துக்கிட்டு வர்றோம். அப்போது இந்த காலகட்டத்தில் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடுகள் எல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள். அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கு, எங்கே கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வந்து பத்திரிக்கை கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய இந்த வழிபாடுகள் எல்லாம் தடைபடும் இல்லையா? அப்போ இரட்டிப்பு பாவம் நமக்கு சேரும். நம்மளே ஒன்றும் செய்யலை, அப்புறம் அவங்க போகிறதையும் தடுத்து நிறுத்துகிறோம் இல்லையா? ஐயோ அவங்க வர்றாங்க, நம்ம என்ன பண்ணுறது, இருந்து தான் ஆகணும், அப்படியே அவங்க இருந்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, இல்லை வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, எந்த நேரத்தில் வருவாங்களோ, நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கலான்னு உட்காந்துருந்தாங்கன்னா அதுவும் தடைபடுது. அப்போ இங்கேயும் தடைபடுது, அங்கேயும் தடைபடுது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாமல் இரு பக்கமும் போயிடுறதுனால இது போன்ற விஷயங்களை, நமக்கான பெரிய சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விசேஷம், 2 நாள் விசேஷம் அப்படின்னு இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வளகாப்பெல்லாம் வந்துடுது, நமக்கு செஞ்சே ஆகணும். அந்த நேரம் வந்துருச்சு, மாதம் ஒத்தப்படையில் செய்யணும். அந்த மாதம் புரட்டாசி மாதம் இல்லை ஆடி மாதம் இல்லை மார்கழி மாதத்தில் வந்தது, அப்போ செஞ்சே ஆகணும்னா அது வந்து என்ன, கொஞ்சம் தான் நம்ம உற்றாரவர்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அதுக்காக நேரத்தை எல்லாம் செலவு பண்ணிவிட்டு பண்ணாமல் சின்னதாக செய்து கொள்ளலாம். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 நாள் வேலையில் முடிஞ்சிடும். சீசனத்து என்ன வளையல் போடுறது அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதே போல் நம்ம பால் காய்ச்சறோன்னு வைங்க, இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில், ஆடி மாதத்தில், இல்லை மார்கழி மாதத்தில் கட்டாயம் வீடு மாற்றியே ஆகணும், வேறு வழியே இல்லை. வீட்டு ஓனர் வந்து கிளம்புன்ட்டாங்க, இல்லை அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து வரலை, வீடு நல்லது கிடச்சிருச்சு, பால் காய்ச்சியே ஆகணும், காய்ச்சலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நாள் கூத்து. அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பால் காய்ச்சிக்கோங்க. அந்த வழிபாட்டோடு தான் நம்ம பால் காய்ச்சறது தொடங்குகிறோம். ஆனால் கிரகப்பிரவேசம் என்பது நீண்ட நாள் ப்ராசஸ். அதுக்கு வந்து நிறைய நேரம் செலவிடணும், நிறைய நாள் செலவிடணும். கல்யாணம் என்பதும் நிறைய நாள் செலவிடணும். அந்த வழிபாடெல்லாம் தடைவிடும். அதனால் அது 2ஐயும் தவிர்த்து விடணும் கட்டாயம் இந்த மாதத்தில். இன்னொன்று, வாஸ்து பகவான் உறங்கி கொண்டிருப்பார், கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. அவர் விழித்திருக்கின்ற காலத்தை தான் நம்ம செய்யணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த நிலம் கிரயம் பண்ணலாமா, நில பத்திரப்பதிவு பண்ணலாமா, நிலம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான், சின்ன காலம்தான் எடுக்கும் நமக்கு. அதெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம், அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவாயிருப்பீங்க. நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிவாகவே தர்றேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நான் இப்போ வந்து எஸ் நோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் கேட்குறீங்க தெரியுமா? நான் ஒருத்தருக்கு கமெண்ட்டில் கேட்டதுக்கு பதிலாக பண்ணிக்கலாங்க அப்படின்னு போட்டிருக்கேன். இருந்தால் கூட அந்த கேள்விகளே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு தெளிவான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு, அதாவது நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும். இந்த காலத்து பிள்ளைங்க சரியான காரியம் சொல்லலைன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு விஷயத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது நான் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், லிங்க்ஸ் கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொட்டு டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திக்கிட்டு வரேன். ஆனால் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கட்டாயம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொழி மாற்றம் இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கரன்சி சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அங்கே வந்து பொருள்களை நேரில் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ்
viha.online e-commerce வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக அது உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு விஹா ஷாப் தாங்க இது அப்படின்னு விஹா பேர் போட்டுக்கிட்டு சொன்னாங்கன்னா, அல்லது அவங்க கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதை யாரும் நம்பிடாதீங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு போலித்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வேறு வெப்சைட்டில் இல்லாட்டி வேறு ஆன்லைன் ஷாப்பில் வந்து என்னுடைய விஹா அப்படின்ற பேரை சின்ன மாற்றத்தோட கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டுலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது பெரும் குற்றமான செயல். அதெல்லாம் நான் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எத்தனை தான் தடுக்கிறது? எங்களுடைய விஹா ஷாப்கான கலர் பாருங்கள், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்ற பேரெல்லாம் அதில் இருக்கும். என்னென்னா எங்களுடைய viha.online e-commerce வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்காது. இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்கள, பொருள்கள் பார்ப்பீங்க. அதனால தான் இத்தனை தகவல்கள் சொன்ன பின்னாடியும் சிலர் கேட்டுட்ருக்கீங்க, ஏம்மா உங்கள் சோப் வாங்கணுன்னா எங்கே போய் வாங்கணும், இல்லை இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா தகவலும் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் எங்களுடைய பொருள்களை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக கேளுங்க. நான் படிச்சுட்டு பதிவுகளாக தரேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.